ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னோட ஹெல்த்தோட அப்டேட் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு 2 வீடியோ போட்டிருந்தேன், இந்த மாதிரி வந்து என் ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது வந்து நான் சித்தா டாக்டர்கிட்ட போயிருந்தேன், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணுறேன். இங்கே தாம்பரத்தில் ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு சித்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ சித்தானாலே அந்த ஹாஸ்பிட்டல் தான். சரின்ட்டு ஆக்சுவலாக அலோபதியில் வந்து முதுகு தண்டில் நரம்பில் கட்டி இருக்கு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வீடியோவாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரியாது. அதாவது என்னோட முதுகு தண்டு வடத்துக்கு உள்ளார உள்ள நரம்புல கட்டி இருக்கு, 3 கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்தாச்சு. ஸோ அந்த கட்டி வந்து கரையாது, கொஞ்சம் கொஞ்சமாக வளரும், கரையிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அலோபதியில் சொன்னாங்க. சரி, நான் சித்தாவாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சித்தா டாக்டர்கிட்ட போனேன். அங்கே வந்து 10 ருபீஸ் 20 ருபீஸ் டோக்கன் ஃபஸ்ட் டைம் போனால், அடுத்த டைம் 10 ருபீஸ் என்ட்ரி போடுறதுக்கு. அதுக்கப்புறம் எங்ககிட்ட ₹1 கூட வாங்க கிடையாது. ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறவங்களுக்கு, அப்புறம் பக்கவாதம் வந்தவங்களுக்கு, இந்த மாதிரி இப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அலோபதியில் எப்படி உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களோ, அதாவது செக்ஷன் வைஸ் போங்க, இந்த நம்பர் போங்க, அந்த நம்பர் போங்கன்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம நார்மலாக கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போனால், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால், அதே மாதிரி தான் அங்கேயும் சொன்னாங்க. ஸோ இந்த நம்பர் போங்க, அந்த நம்பர் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணுறதுனா பண்ணுங்கள். ஸோ சித்தா எடுத்துக்கிட்டு அலோபதி எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கலாம். ஏன்னா என்னோட டாக்டர் வந்து எடுக்கலாம்னு சொன்னாங்க என் ஹெல்த் கண்டிஷனுக்கு. ஸோ உங்களுக்கு என்னன்னு நீங்கள் கேட்டுக்கோங்க. அலோபதி பண்ணிட்டு இருந்தாலுமே ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதுக்கு சித்தா ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அது எடுக்கலாமான்றதை கேட்டுட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல பாருங்கள். 20 ருபீஸ் தான் வாங்கினுங்க, வேறு எதுவுமே வாங்க கிடையாது. பார்க்கிங் கூட ஃப்ரீ தான். ஸோ வந்து நீங்கள் போனோடனே ஒரு கார்டில் உங்கள் டேட்டா, ஆதார் கார்டோட நம்பர் சொல்லி என்ட்ரி போட்டணும், 20 ருபீஸ் கொடுக்கணும், அவ்வளோதான். அப்புறம் அவங்க வந்து ஒரு நம்பர் சொல்லுவாங்க, அந்த நம்பருக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் அந்த நம்பருக்கு போனதுக்கப்புறம் வரிசையில் நிற்கணும். ஸோ சேர்லாம் போட்டிருக்காங்க, வரிசையில் ஒவ்வொரு சேர் மூலியமாக மூவ் பண்ணி போய் உட்கார்ற மாதிரி இருக்குது. உள்ளே போனால் நம்ம கீழ்பா ஹாஸ்பிட்டலில் எப்படி அங்கங்கே டாக்டருங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க, யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ அங்கே போய் பார்க்கணும், அதே மாதிரி தான் அங்கே இருந்துச்சு. நான் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போனேன் ஸ்ட்ரைட்டாக. ஆக்சுவலாக அவர் தான் ஹெச்ஓடி. எனக்கு அது தெரியாது. நார்மலாக இன்னொரு டாக்டர்கிட்ட போய் உக்காந்துருந்தேன். அவங்க வந்து நான் இந்த பேஷண்ட்டை முடிச்சுட்டு தான் நான் பார்ப்பேன், உங்களை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லவும், இன்னொருத்தர் ஃப்ரீயாக இருந்தார், நான் அங்கே போனேன். அவர் வந்து ஹெச்ஓடி. ஸோ என்னோட ரிப்போர்ட்ஸ்லாம் நான் காட்டினேன். என்னோட ரிப்போர்ட்ஸ் காட்டுறப்ப வந்து அவங்களுக்கே இது வந்து ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்ட்டாங்க. சார், நான் நம்பி வந்திருக்கேன், நான் நிறையா முயற்சி பண்ணி முடியாதனால தான் நான் சித்தாக்கு வந்திருக்கேன், என்னை ஏமாத்திராதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எனக்கு சொல்லப்போ அழுக வந்துருச்சு. அப்புறமேலு டாக்டர் இருந்துட்டு கண்டிப்பாம்மா என்னால் முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமேலு ஒர்க்கிங் ஏரியாலாம் கேட்டிருந்தாங்க. அங்கே தான் அவங்க பையனும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பர்சனலாக கொஞ்சம் பேசினாங்க. அப்புறமேலு வந்துட்டு என்னோட கேஸோட ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு எல்லா டாக்டருமே கூப்பிட்டுட்டாங்க. அந்த ரூமில் உள்ள எல்லா டாக்டருமே எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி, இது வந்து நான் இப்போதைக்கு டேப்லெட்ஸ் தரேன், எண்ணெய் தரேன், நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க, வாயிலையும் குடிச்சுக்கோங்க, டேப்லெட் தனியாக தரேன், ஒரு பவுட்ரு தரேன், அதையும் கலக்கி குடிங்க, ஒரு 10 நாள் பாருங்கள், 10 நாள் பார்த்ததுக்கு அப்புறமேல் மறுபடியும் வாங்க, நான் என்னோட சீனியர் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதை பற்றி இன்னும் தெளிவாக ஸ்டடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டான டேப்லெட்டாக தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக அவங்களுக்குமே தெரியல, இது வந்து புது விதமான கேசஸாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு சின்ன டாக்டர்கிட்ட, மேடம் இது சரி பண்ணிடலாமா, இந்த மாதிரி கேசஸ் வந்திருக்கனுக்கு இன்ன வரைக்கும் ஒன்று கூட வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப டவுன் ஆகிட்டேன். என்னடா இவ்வளோ ஒரு பெரிய இதாக நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. இதுக்கு ஒரு இதே இல்லையா, நம்ம ஆப்ரேஷன் பண்ணாமல் எதுவுமே பண்ணவே முடியாதா அப்படின்ற மாதிரி யோசித்தேன். சரின்ட்டு அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரின்னு வந்துட்டேன். அப்புறமேல அவங்க மறுபடியும் ஒரு 10 டேஸ் கழித்து வர சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் முன்னாடி நடந்தது. ஸோ 10 டேஸ் கழித்து மறுபடியும் நேற்று போயிருந்தேன். 9 விதமான மாத்திரை, எண்ணெய் எல்லாமே எழுதி கொடுத்துருந்தாங்க. எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதாவது இங்கே நான் கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போகல, அவரோட ப்ரைவேட் கிளினிக் போயிருந்தேன். வர சொல்லியிருந்தாங்க, பர்சனலாக வாங்க நம்ம அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. சரின்ட்டு நான் அப்புறம் அங்கேயும் போயிருந்தேன், கூப்பிட்ருந்தாங்கன்னு சொல்லிட்டு. போனதில் அவங்க வந்துட்டு
எப்படி சொல்கிறது, அவருக்குமே இன்னும் அந்தளவு ஸ்டடி பண்ண முடியல. இந்த இது எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு மருந்தும் 1000க்கு மேலே 2000க்கு மேலே இருந்துச்சு. அரௌண்டு ஒரு 5000 கிட்ட எனக்கு மருந்தே 15 நாளைக்கு மட்டுமே எழுதி தந்திருந்தாங்க. சரி என்னன்னு போய் கேளு, சத்தம் போடாத செலியன். சரின்ட்டு என்னால் அதை வாங்க முடியல. நான் கையில் ஒரு 1000 ருபீஸ் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ நான் எதுவுமே வாங்கலை. நான் என் ஹஸ்பண்ட்ட பேசிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் சார்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ நானும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் நேரம் அழுதுட்டு எனக்கு மைண்டை நான் ரிலீஃப் பண்ணிட்டு விட்டுட்டேன். அப்படியே என் ஸ்ட்ரெஸ் எல்லாம் எங்கள் அம்மாட்ட ஏற்றி விட்டு நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். இப்போது எதனால் நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு நியூராலஜிஸ்ட் இருந்தால் எனக்கு வந்து சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட போயிட்டேன். அவங்க வந்து இப்போதைக்கு ஆப்ரேஷன் வேண்டாம், டேப்லெட் எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கட்டி கரையாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்னா, நான் அடுத்தது போகிற டாக்டர் வந்து கட்டியை கரைச்சிடலாம், உங்களுக்கு நான் அது மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிடணும். அதனால தான் நான் இவ்வளோ போராடுறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நியூராலஜிஸ்ட் இருந்தால் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். அலோபதியிலே சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு சித்தாவில் இருந்த நம்பிக்கையும் குறைந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பட் நான் அந்த இதை நான் ஃபுல்லாக எடுக்கலை. நான் எடுத்துகிட்டு தான் நம்ம சொல்லிடணும். இருந்தாலும் ரொம்ப ப்ரைஸ் அதிகம்னால நம்மளால் முடியாதுன்னு. ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல, இவ்வளோ தானே நம்மளால செலவு பண்ண முடியும் மாதம். ஸோ அது லிமிட்டை தாண்டி போகுது. ஸோ மந்த்லி 10,000 கிட்ட டேப்லெட்டு மட்டுமே வருது. என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் நான் என் ஹஸ்பண்டை டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வாங்கலாமா என்னன்றதை நான் டிசைட் பண்ணோம். எனக்கு அலோபதியிலே வந்து எனக்கு இந்த கட்டியை கரைக்கிற மாதிரி என்ன இஷ்யூனா, நியூரோஃபிப்ரோனிஸ் டைப் 2 அப்படின்ற ஒரு இஷ்யூ, என்எஃப் டைப் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து மருந்து இருக்கா, அதை கரைக்க முடியுமா அப்படின்றத எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு பெயின் இருந்துகிட்டே இருக்கனால தான் நான் ஒரு மாதிரி மென்டலி அஃபெக்ட் ஆகுறேன். எனக்கு பெயின் இல்லைனால் நான் நார்மலாக ஆகிடுறேன். என்ன தான் நம்ம மோட்டிவேஷனாக வீடியோ போட்டாலுமே நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரப்போ என்னால் முடியல. என்னால் அதை ஓவர் கம் பண்ணி வர முடியல. எவ்வளவோ ப்ராப்ளம்ஸை நான் தாங்கி தான் வந்திருக்கேன். ஸோ அதுக்கும் மேலே வந்துட்டு மறுபடியும் எனக்கு பிரச்சனை வந்தால் என்னால் மெயின்டைனே பண்ண முடியாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்காக வேண்டிக்கோங்க. கூட்டு பிரார்த்தனை ரொம்ப நல்லது. உங்களுக்கு தெரியலனா, இதை பற்றி நியூராலஜிஸ்ட் தெரியலனா நோ ப்ராப்ளம். எனக்காக நீங்கள் வேண்டி எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பார்த்துருக்கோங்க எல்லாருக்குமே ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லி நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.